So hi guys, welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேத்தமேட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான். ஸோ நிறைய பேர் கேட்ட இந்த கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேத்ஸ் ஸ்ட்ராட்டஜியை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாராவது இன்னும் ரீசனிங் செட் யாரும் பார்க்கலன்னா, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அங்கே வென் டயக்ராம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், அதே சமயம் கியூப் முடிச்சிட்டோம். ஐ திங்க் உங்களுக்கு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே அங்கே பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். பிளேலிஸ்ட் ஆப்ஷன் அமுக்கி பார்த்தீங்கன்னா அங்கே ரீசனிங் கம்ப்ளீட்னு எழுதிருக்கும். அதை அமுக்கி பாருங்கள். அங்கே ஒரு ஆல்மோஸ்ட் 3 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 3 சாப்டர் விட்டும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஹவவர் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் பற்றி. ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஒரு டஃபஸ்டான பாயிண்ட், ஆனால் ஒரு கொஞ்சம் ஸ்கோரிங்கும் சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஆர்ஆர்பி என்டிபிசியில் மொத்தம் 30 கொஷின், அதே மாதிரி தான் ஆர்ஆர்பி குரூப் டியூட்டும். ஸோ எஸ்எஸ்சியுமே ஆல்மோஸ்ட் 25 கொஷின்ஸ் தருவாங்க மேத்ஸில். ஹவவர் மேத்ஸ் இங்கே ரெண்டாக பிரியுது. ஒன்று பேசிக், ஒன்று அட்வான்ஸ். ஓகே, ஸோ பேசிக் அட்வான்ஸ் அதில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் தான் அர்த்தமேட்டிக்ஸ். ஏன்னா அர்த்தமேட்டிக் மேக்ஸிமம் 10th பேசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் 10th லெவல்லாம் இருக்காது, அது கொஞ்சம் ஹையர் லெவலாகவே இருக்கும். ஓகே, கமிங் டு நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவல் நீங்கள் சொல்லலாம் 11th and 12th மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, பை சான்ஸ் நீங்கள் மேத்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து இருந்தீங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். மேத்ஸ் ஸ்ட்ரீமில் இந்த டாபிக்ஸ்லாம் இருந்துச்சு, ஆனால் அங்கே லெவல் வேறு, இங்கே கொஷின் பண்ணுற லெவல் வேறு. ஓகே, ஹவவர் எக்ஸாம் 10th சொல்லுவாங்க, ஆனால் 10th பேசிஸ் இருக்காது, கொஞ்சம் அது வரை கொஞ்சம் ஹை லெவலில் தான் இருக்கும். ஓகே, ஸோ கம்மிங் டு திஸ் ஃபர்ஸ்ட் மேத்ஸில் நான் என்னென்ன ஆவரேஜ் மொத்தம் 30 சாப்டர் இருக்குது. எப்போ நான் ரீசனிங்கில் 25 சாப்டர் சொன்னேனோ அது மாதிரி மேத்ஸ்லேயும் ஒரு 30 சாப்டர் இருக்குது. எல்லாமே ஹார்டுன்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட் டு ஹார்ட். ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை மேத்ஸை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பேசிக், ஒன்று அர்த்தமேட்டிக், இன்னொரு அட்வான்ஸ். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் பேசிக்கில் குறைஞ்சது சொல்லப்போனால் 20 சாப்டர் பேசிக் விட்டு 10 சாப்டர் அட்வான்ஸ் விட்டு. ஸோ இது ஜஸ்ட் நான் ஒரு கவுண்டிங்கில் சொல்கிறேன், எக்ஸாக்டாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் அர்த்தமேட்டிக் ஜாஸ்தி, அட்வான்ஸ் கம்மி. ஏன்னா நம்ம பண்ணுறது குரூப் டியூட் எக்ஸாமும் என்டிபிசியும். ஸோ என்டிபிசி அதுக்குன்னு என்டிபிசியும் சிம்பிளாக இல்லை, அதுலேயும் கொஞ்சம் லெவலாக தான் வரும். அது CBT 2ல், CBT 1ல் நீங்கள் அளவு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், ரொம்ப டஃப்பாலாம் வராது ஃபார் அட்வான்ஸ்லேருந்து. ஆனால் CBT 2ல் அட்வான்ஸில் கொஞ்சம் வரலாம், நல்ல லெவலில் வரலாம். ஓகே, நான் பிவைக்கு செக் பண்ணேன். ஸோ ஹவவர் இப்போ நம்ம சாப்டரை பார்க்க போனால் இங்கே இந்த சைடில் நான் எழுதி வச்சுருக்கேன், அதனால் அங்கே கவனிக்கிறேன். ஸோ மொத்தம் நம்மள்ட்ட இங்கே டோட்டல் 30 சாப்டர் இருக்குது, நான் பிரித்து வச்ச வரைக்கும். ஏன்னா இங்கே என்கிட்ட சிலேபஸ் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், HCF LCM, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிளிஃபிகேஷன், ப்ரொபோர்ஷன், பார்ட்னர்ஷிப், அப்புறம் ஆவரேஜ், ஏஜ் ப்ராப்ளம், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டைம் ஒர்க் வேஜஸ், இந்த இதில் வரைக்கும் டைம், டிஸ்டன்ஸ், இது எல்லாமே அர்த்தமேட்டிக்கில் வரும். ஓகே, ஹவவர் இந்த டாபிக்ஸ் ஈஸிலேருந்து ஹார்ட் வரைக்குமே இருக்குது. லெவல் நம்ம நீங்கள் எந்த சைடு போனி தெரினாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக தருவாங்க, அப்புறமும் கொஞ்சம் லெவல் அப் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் CBT 1 கிளியர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ணுவீங்க. ஓகே, NTPC கிளியர் 1 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வரும் CBT 2. ஸோ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ கிளியர் பண்ணுவீங்க. ஹவவர் ஸோ இப்போ CBT 2க்கு போகணும். ஸோ CBT 2 NTPC சேம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சேம் தான், ஆனால் பேப்பர் லெவல் கொஞ்சம் டஃப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் CBT 1 எடுத்துக்கோங்க. CBT 1ல் பேப்பர் ஓரளவு மாடரேட் டு ஹார்டுன்னு சொல்லலாம். ஹார்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஈஸி, மாடரேட், அந்த லெவல் டு கொஞ்சம் மைனர் ஹார்ட் வரைக்கும் போயிட்டு வரும். ஆனால் CBT 2 நீங்கள் எதை பாஸ் பண்ணி CBT 1 பாஸ் பண்ணிட்டு CBT 2 வருவீங்களே, அந்த லெவலில் மாடரேட் டு ஹார்ட் எடுத்துப்பாங்க. அதில் ஈஸி பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே ஆக்கிடுவாங்க. ஏன்னா அங்கே தான் உங்களால் ஃபில்டர் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி CBT 1ல் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஏன்னா CBT 1 கிளியர் பண்ணவங்க கன்ஃபார்மாக படிச்சுட்டு தான் CBT 2வே தர வருவாங்க. ஸோ அதுவும் NTPCக்குமே தெரியும். ஸோ CBT 2 கொஞ்சம் லெவலாக வைப்பாங்க. ஓகே, ஏன்னா அதுலேருந்து அவங்க ஃபில்டர் பண்ணி தான் அவங்க பசங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ என்கிட்ட அட்வான்ஸ்ன்னு சொன்னேன்னா உங்களுக்கு CBT 1ல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அட்வான்ஸ், ஆனால் CBT 2ல் ஹையஸ்ட்டாக இருக்கும். அதனால பை சான்ஸ் நீங்கள் இன்னும் அட்வான்ஸ் நான் ஆரம்பிக்கலை, இன்னும் டைம் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா CBT 1க்கு ஒரு மாடரேட்டாக அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மீன்ஸ் இப்போ ஒரு 10 சாப்டர் நான் சொன்னேன்னா அட்வான்ஸ்டு 10 சாப்டரில் நான் அட்வான்ஸ்டு எதுன்னு சொல்லிடுறேன். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், அல்ஜேப்ரா, கோஆர்டினேஷன்ஸ், அப்புறம் ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், சர்க்கிள், ட்ரையாங்கிள்ஸ், இது எல்லாமே ஒரு advanced level topics. For example, triangle
ட்ரையாங்கிள்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான். அதே சமயம் எங்கிட்ட அல்ஜேப்ரா வருது, ஜியோமெட்ரி வருது, இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஹவர் நீங்கள் இது இன்னும் நான் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபார் CBT 1 நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு CBT 1 கிளியர் ஆனோடனே CBT 2 டைம் வரும்ல, அந்த டைமில் ஃபுல்லாத்தையும் மீன்ஸ் கரைச்சி குடிச்சிருவான்னு சொன்னால அது மாதிரி ஃபுல்லாக முடிச்சிடணும். ஓகே, ஸோ இதுதான் பை சான்ஸ் நீங்கள் இன்னும் பண்ணலைன்னா நான் இப்போ வரைக்கும் சொல்லப்போனால் எனக்கு அட்வான்ஸ் மேத்ஸ் ஓரளவு தான் படித்தேன். அதே சமயம் அர்த்தமேட்டிக் ஆல்மோஸ்ட் எப்படி சொல்லணும்னா இப்போ அர்த்தமேட்டிக்ஸ் 100%ல் நான் ஆல்மோஸ்ட் 70% முடிச்சிட்டேன். 70 to 80% முடிச்சிருக்கேன். அதே இது அட்வான்ஸில் 100க்கு நான் இப்போ வரைக்கும் ஒரு 50% தான் முடிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு ட்ரிக்னோமெட்ரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ட்ரிக்னோமெட்ரி நல்லாவே தெரியும். அது ட்ரிக்னோமெட்ரி அப்புறம் எங்கிட்ட மென்சுரேஷன் ஜஸ்ட் 2D முடித்தேன். 3D இன்னும் பண்ணல, ஏன்னா 3D கொஞ்சம் லெவல் அப். அது ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும் மென்சுரேஷனாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் ட்ரையாங்கிளில் நான் கொஞ்சம் தான் முடித்தேன், அளவு ஒன்றும் பண்ணல. ஸோ என் பாயிண்டில் சொன்ன போனால் நான் அட்வான்ஸ் அளவு எதுவும் பண்ணல. ஆனால் அர்த்தமேட்டிக் ஓரளவு பண்ணியிருக்கேன். அர்த்தமேட்டிக் 70 to 80% பண்ணியிருக்கேன். ஆனால் அது பத்தாது, ஏன்னா நான் இன்னும் ப்ராக்டிஸ் பெருசாக பண்ணலை. ஸோ ஹவர் இதுதான் பேசிக். ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் பை சான்ஸ் இன்னும் அட்வான்ஸ் ஆரம்பிக்கலைன்னா லைட்டாக CBT 1 வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து வைங்க. ஏன்னா ஹவர் நான் ஐ திங்க் உங்கள் சிலேபஸ் சொன்னேன், நம்மளுக்கு RRB NTPCலையும் குரூப் டிலையும் 30 கொஷின் வரும். ஸோ 30 கொஷினுமே நம்மளுக்கு வெயிட்டேஜ் கட் ஆஃப் ஏற்ற வைக்கும், ரைட்டா? ஸோ 30 மார்க் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வெயிட்டேஜ். ஏன்னா மேத்ஸில் நீங்கள் 30லேருந்து குறைஞ்சது 25 வாங்கினீங்க. நான் இப்போ சொல்கிறது 30க்கு 30 தான். நீங்கள் கனவுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கஷ்டம். ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் அங்கே எக்ஸாம் ப்ரெஷரில் ஃபுல்லாக மறக்க போகிறீங்க. ஏன்னா அங்கே GK பார்த்தோன்னு உங்கள் தலைவலிக்க வைக்கும். ரெண்டாவது ரீசனிங் உங்களுக்கு ஹவர் நீங்கள் நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணி போயிருந்தாலும் ஆன் த ஸ்பாட் ரீசனிங் வர்றது தான் விஷயமே. நீங்கள் ரீசனிங் என்ன தான் நான் ரொம்ப நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஒரு 800-900 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணனாலும் ஆன் த ஸ்பாட் அவங்க கேட்குற லாஜிக்கு நம்மளுக்கு செட் ஆகணுமா, அது மாதிரி வர சான்ஸ் கம்மி. ஆனால் வந்துடும், ஆனால் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் RRBயுமே தருவாங்க. ஸோ ரீசனிங்கில் அந்த 30 கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 27-28 கொஷின், மேபி 2 கொஷின் உங்களுக்கு ஆன் த டைம் வராமல் இருக்கலாம். ஏன்னா 1 மினிட் நீங்கள் க்ராஸ் பண்ணாலே உங்களுக்கு டென்ஷன் வரும், என்ன ஆரம்பிக்கல, என்ன பண்ண முடியலன்னு. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே ரீசனிங் ஒரு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு போவோம், 30 மார்க் ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு தான் நினைப்போம். மேக்ஸிமம் எல்லாருமே நினைப்பேன். ஏன்னா ரீசனிங் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ், நல்ல டாபிக் வேறு, ஈஸியாக பண்ணலாம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக ஏன் பண்ணுறோம்னா, ஏன்னா நம்மளுக்கு அப்போ என்வாயர்மெண்ட் ரொம்ப காமாக இருக்குது, நம்ம டைமிங் வச்சுலாம் எதுவும் பண்ணுறதில்ல, காமாக உட்காந்து பண்ணுவோம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு அந்த அமைதியான சூழல் கிடைக்காது, உங்களுக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கும், எப்போல்லாம் டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ரீசனிங் ஒரு 28, மேக்ஸிமம் நம்ம 28ன்னு வச்சுக்கோ. நீங்கள் எக்ஸாம் ப்ரெஷரில் இருக்கவங்கன்னு 25லேருந்து 28க்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது கம்மிங் டு மேத்ஸ் அடுத்த டாபிக். ஸோ இதில் நீங்கள் அரவுண்ட் அங்கேயுமே சேம் மேத்ஸ்க்கும் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இந்த மேத்ஸோட கொஷின் 1 நிமிஷத்தில் முடிகிறதுலாம் வராது, ரொம்ப டைம் எடுக்கும். மேக்ஸிமம் பர் கொஷின் 1.5 மினிட்ஸாக எடுக்கும் சில மேத்ஸ் கொஷின்ஸ் எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் எதுனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் நம்மகிட்ட மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், பைப் அண்ட் கிரிசன்ட், இது அப்புறம் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். மீன்ஸ் லெவல் கொஷின் கொஞ்சம் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா. ஏன்னா CBT 1 நான் சொன்ன மாதிரி ஈஸி டு மாடரேட் இருக்கும். ஓகே, ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அர்த்தமேட்டிக் ஆல்மோஸ்ட் 80 to 90% முடிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் CBT 1 உங்களால் கிளியர் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே இது பை சான்ஸ் அட்வான்ஸ் நீங்கள் பண்ண முடியல, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் பண்ணேன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா அப்போ CBT 1 நீங்கள் அப்போ வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா CBT 1 கட் ஆஃப் பேப்பர், நீங்கள் மேக்ஸிமம் கட் ஆஃப் கிளியர் பண்ணாலே போதும். ஓகே, ஏன்னா போன வருஷம் ஐ திங்க் கிராஜுவேஷனுக்கு 60 to 65 கட் ஆஃப் பண்ணுச்சு 100க்கு ஃபார் CBT 1. ஸோ அதே மாதிரி அந்த கட் ஆஃபில் நம்ம நினச்சோம்னா இங்கே சொல்லும் போது ஈஸியாக இருக்குது, 100க்கு 60 மார்க் தானே, ஈஸியாக வாங்கிடலாமே, மேத்ஸும் நான் ரீசனிங்கும் படித்தாலே ஈஸியாக வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கலாம். நான் எக்ஸாம் ஹால் ப்ரெஷர், நீங்கள் பை சான்ஸ் ஆல்ரெடி யாராவது எக்ஸாம் போயிருந்தீங்கன்னா, ஏன்னா நான் ஆல்ரெடி போயிருக்கேன் SSC GD விட்டு, அங்கே இருந்த டென்ஷன் எனக்கு நல்லாவே தெரியும். பை சான்ஸ் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும் அந்த டென்ஷன். ஸோ அந்த இதில் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் பேசிக். அப்புறம் அட்வான்ஸ் நீங்கள் CBT 1 கிளியர் ஆயிடுச்சு, ஓகே, ஆல்மோஸ்ட் நம்பிக்கை இருக்க கிளியர். அப்புறம் CBT 2 பை சான்ஸ் உங்களுக்கு மேத்ஸ் ஆல்மோஸ்ட் CBT 1 நம்பிக்கை இருக்குது, ஓகே கிளியர் ஆயிரும்.
கட் ஆஃப் க்ராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அடுத்தது நீங்கள் CBT2 ப்ரிப்பேர் பண்ணும்போது அர்த்தமேட்டிக்கில் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அர்த்தமேட்டிக்கிறேன் அட்வான்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அர்த்தமேட்டிக் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல். இதில் நான் எதுவும் பெருசாக சொல்லவில்லை. இன்னொன்று இந்த பல பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு. ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா பல பேர் நான் யூடியூப்பில் நிறைய சேனல் தேடி பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஐ திங்க் சந்துரு மேத்ஸ்னு ஒரு சேனல் தெரிஞ்சிருக்கும். நான் அவங்கள்ட்டையும் படித்து ட்ரை பண்ணேன். ஹவர் எனக்கு புரியல. அதுக்கு நான் அந்த சேனல் நல்லா நடத்த மாட்டேங்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஏம்ட்டு மைண்ட் செட்டுக்கு அவங்களுக்கு புரியல. எனக்கு கம்பேரிட்டிவ்லி ஈக்குவலாக செட் ஆகலை. மேபி அவங்க லெவல் ஹையாக இருக்கலாம், லெவல் லோவாக இருக்கலாம். அதனால மேபி இருக்கலாம். மேபி அவங்க டீச்சிங் ஹை லெவலில் இருக்கலாம். ஆனால் எம்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கலாம். அதனால எனக்கு அந்த சேனல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வரல. அதுவும் எனக்கு புரியல. ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா மேக்ஸிமம் PYQ வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரீசனிங்கு நான் PYQ வச்சு தான் முடித்தேன் இப்போ. அதனால தான் உங்களுக்கு வீடியோ போட்டுவிட்டு இருக்கேன். ரீசனிங் விட்டு PYQ. ஸோ அதே மாதிரி தான் நான் மேத்ஸ் விட்டும் PYQ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இப்போ அர்த்தமேட்டிக் மட்டும் தான் நான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால தான் அட்வான்ஸ் போகல. ஆனால் எனக்குன்னு சொல்லப்போனால் நான் யூடியூப் சேனல் பெருசாக பார்க்கல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் புரியுறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ப்ராப்பராக வரல. அதனால் நான் PYQ கொஷின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் PYQ ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா அதிலே சொல்யூஷன் தந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு வாட்டி கொஷனை புரிஞ்சுட்டு அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் வரலைன்னா அப்போ நீங்கள் அந்த சொல்யூஷன் பார்த்து பண்ணிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஐடியா வந்துடும் எப்படி பண்ணணும்னு. ஸோ அந்த மெத்தடில் தான் நான் போயிட்டுருக்கேன். பை சான்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஓகே நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு ஏதாவது சஜஷன் கொடுத்தீங்கன்னா தாராளமாக எனக்கு கொடுங்க, எனக்கு ஹெல்ப் ஆகும். ஓகே, ஸோ ஏம்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நான் PYQ மட்டும் தான் பண்ணுறேன். வேறு எந்த சேனலும் நான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணல, ஏன்னா எனக்கு புரியல. ஓகே, ஸோ இதுதான் பல பேர் கேட்டிருந்தது நீங்கள் எந்த சேனல் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதுதான் நான் சொல்லிட்டேன். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, எம்ட்டு டெலிகிராம் சேனலில் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நான் ஆல்ரெடி எம்ட்டு 2-3 நான் இப்போ நடத்தின எல்லா வென்டேகிராம்லேருந்து எல்லாத்துட்டும் டாபிக்ஸ் விட்டு ஃபுல் PDF போட்டேன். எம்ட்டு டெலிகிராமில் ஜஸ்ட் மை கான்செப்ட் தமிழ்னு சர்ச் பண்ணி பாருங்கள். எம்ட்டு ஃபேஸ் தெரியும், அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, பை பாய்.